ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமாத் பைமா. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டீரியர் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. இன்டீரியர் மெட்டீரியல்லாம் நேற்று நாங்கள் எடுத்தாச்சு. ஸோ அது வந்து ஆன் த வே, ஆஸ் வெல் அஸ் நம்ம இன்டீரியரும் ஆன் த வே. ரெண்டு பேரும் வந்துட்டா எந்த இடத்துல எப்படி போடலாம் அப்படின்றதுலாம் நம்ம பிளான்லாம் இப்போது காட்டுறோம் உங்களுக்கு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். அப்படி என்னெல்லாம் இன்டீரியர் பண்ண போகிறோம் அப்படின்றத இந்த வீடியோ வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மீனில் தெரியுதான்னு பாருங்க, இந்த இடத்துல போகுது மீன் ஏதோ இங்கெல்லாம் வந்து போகிறோம். இந்த இடத்துல கீழே இருக்கா, பாயிண்ட் கையில் இருக்கு தெரிதா மீன். இந்த மீனை தானே பிடிச்சி கொண்டு உள்ளே விட்டா கிணத்துக்குள்ளே. எங்கள் கிணத்துக்குள்ளே விட்டது என்ன ஆச்சுன்னே தெரியல. தெரிதா மீன் ஓடுறது தெரியுதா உங்களுக்கு? கண்டுபிடிச்சிட்டு நான் ஐ ஃபவுண்ட் இட். மெட்டீரியல் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் இறக்கினுக்குறாங்க. காலையிலேருந்து ஃபிஷ் ஹண்டிங்கில் சுற்றின்னு இருந்தேன். ஃபைண்டிங்ல சுத்தினேன். ஃபைண்டிங்கா? ஃபைண்டிங்ல சுத்தினேன். ஃபைண்ட் பண்ணிட்டேன். நான் 2 days பிஃபோர் வந்து பெரிய மீன் இருக்குன்னு சொல்லிட்டு போனேன். கேட் ஃபிஷ் அது பேர். மீஸ் எல்லாம் வச்சுனுக்கிறது. சரியா, அதை பிடிச்சிட்டாங்களாம். சின்ன மீன் எல்லாம் துள்ளின்னு கிடக்குது. எல்லாம் ஜிலேபி கண்டை எல்லாம் வாமா. அதெல்லாம் பெருசாகும் போது வந்து பிடிச்சின்னு போயிடலாம். அடுத்த வருஷம் மழை பெய்யும் போது உங்களுக்கு டெய்லி காலையில வேட்டையா இருக்கும். வந்து தூண்டில தின்னு போட்டு பார்த்துட்டு இருப்பேன் நான். எங்க இதுதான் இந்த மீன் வருது அப்படின்னு. இந்த ஏரியிலேருந்து வாய்க்கால் போய் வாய்க்கால்லேருந்து ரோட்லேருந்து இங்கே வருது ஃப்ரெண்ட்ஸ். எப்படி தலையை சுற்றி மூக்கத்தட்டு வருது இந்த ஒரு செவருனால. அது மட்டும் இல்லாமல் அப்புறம் வந்துட்டு என்னென்னா உட்காந்துருந்தேன் அந்த வாசப்படியில். சரின்ட்டு உட்காந்து எல்லாம் இறக்கட்டும் பறக்கட்டும் எல்லாரும் வரட்டும் நான் உட்காந்துருந்தா திடீர்னு சைடில் ஏதோ நெளிஞ்சுனே வந்த மாதிரி இருந்தது. என்னமோ நெளியுதே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி இப்படி பார்த்துட்டு ஐயோ பாப்புக்கு அப்படின்னு நெளிச்சு ஓடினேன் நான். சந்திரனை பார்த்துட்டு அது ஒன்றும் பண்ணாது, அது தண்ணி பாம்பு அப்படின்றாருடா. நான் ஏஞ்சி கீழே உட்காந்து திப்பு ஏஞ்சிக்கும்ல. என் சத்தம் கேட்டோட அந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடு போயிடுச்சு, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் திரும்ப பயந்து ஓடி இருக்கும். அது குட்டி பாம்பு இவ்வளோ பெரிய. அது குட்டி பாம்பா அவனுக்கு அவ்வளோ பெருசு இருக்கிறது? ஓ, அதெல்லாம் கடிக்காதோ ஆக்சுவலி? தண்ணி பாம்பு ஒன்றும் பண்ணாதுன்னாரே. எதுவாக இருந்தாலும் பாம்பு பாம்பு தான். ஆமாம் ஆமாம், அது சொல்லுங்க. தண்ணி பாம்பா அது பெசப்பாம்பா, அது நம்ம பாம்பு தான் பயம்தான். காமெடியாக இருந்தது காலையில இங்கே வந்து உட்காந்து. மெட்டீரியல்லாம் இறங்கி போயிடுச்சுப்பா. வீடியோ எடுத்தேன் ஏன்ட்டு வீடியோ எடுக்கிறதுக்குள்ள வீடியோ எடுத்துட்டு எங்கடா காணறேன், அது அப்பவே போயிடுச்சு. ஆனா உள்ள போன அவன் பார்த்தானா? அப்ப நான் எங்க போனேன்? இப்போ இல்ல எங்க போனேன்னு தெரியல. நாங்க தான் இங்க வெளியே காட்டுறேன் பாரு, உனக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சா? ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்க, மெட்டீரியல்லாம் வந்து இறங்கி சேனல்லாம் வந்து இறங்கி இருக்குது. இங்க ஜிப்சம் போர்டு இறங்கி இருக்குது. இது பத்தாது, இன்னும் கொஞ்சம் வாங்கணும். அது செகண்ட் பிளாட்ல வாங்கிக்கலாம் அப்படின்னுட்டாரு நம்ம இன்டீரியரு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போவே எனக்கு கண்ணு கட்டுது. நம்ம ஃபுல்லாக பண்ணணும், அதே மாதிரி டைம் எடுக்கும், உடனேலாம் பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க. மேக்ஸிமம் என்ன பண்ண போகிறாங்க தெரியல. எனக்கு என்ன பேசுறதே தெரியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே மண்டக்குள்ள ஓடுது. இதெல்லாம் செய்யணும்னா இதெல்லாம் பண்ணணுமா அதெல்லாம் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி கம்முனு வீட்டுக்குள்ள வந்து உட்காந்து 4 பீரோ வாங்கி வச்சுட்டு போயிருக்கலாம். உனக்கு சீரியஸா அதான் ஒவ்வொரு ரூமுக்கும் ஒரு 2 வார்ட்ரோப் வாங்கி, அதான் பாப்பாக்கு இப்போ வாங்கி கொடுத்தோம்ல 4 நம்மளே வாங்கி வச்சிருக்கோம். அதை வாங்கி வச்சுட்டு போயிடலாமே, எதுக்கு தேவையில்லாத வேலை. ஆனால் ஃபால் சீலிங் பண்ணணும் எனக்கு மெயினாக. அதே மாதிரி கிச்சன்லையும் வந்து பக்காவாக ரெடி பண்ணணும். இப்போ கிச்சன் ப்ராப்ளம்லாம் சால்ட்டு புதுசாக ஒரு மாதிரி பண்ண சொல்லியிருக்கிறோம். ஸோ அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னுட்டாங்க. எனக்கெல்லாம் கண்ணில் தண்ணியே வந்துச்சு. பண்ண முடியாதுன்னா எனக்கு இல்லை, அது ஒரு பாயிண்ட். பண்ண முடியாதுன்னு இல்லை, பண்ணால் எப்படி இருக்கும் அவுட்புட்டுன்னு அவரே முழிக்கிறாரு. ஆனால் பண்ணால் அவுட்புட் வேற லெவலில் தான் இருக்கும். ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, இந்த என்ட்ரி வச்சிடலாம். இந்த இடத்துல வந்து ஓவல் ஷேப்ல அது ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறம் சொல்றோம். இப்போ உங்களுக்கு அது சொன்னாலும் புரியாது, பார்த்தாலும் புரியாது. ஆனா சோஃபா வந்து பாத்தீங்கன்னா இப்போ அந்த சைடுல ஒரு சோஃபா, இந்த சைடுல ஒரு சோஃபான்ற மாதிரி ஆயிப்போச்சு. எல் டைப் கார்னர் சோஃபா போட முடியாதுன்ற மாதிரி ஆயிடுச்சு. சரி பரவாயில்ல இருக்கட்டும். ஒன்றும் பெருசாக வந்து கீழெல்லாம் புழங்குற மாதிரி ஐடியாவே இல்லை எனக்கு தெரிஞ்சு. யாரும் பர்கோலா ஏரியாவும் மாதாக்கிட்டையும் விட்டு நான் வேற எங்கேயும் பெருசாக இருக்கும். அவனே அவர் மட்டும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஃப்ளோருக்கு கிச்சன் ஏற்றலை நான். இப்போ அமௌண்ட் நினச்சி தான் கவலையாயிடுச்சு. இப்போ இவ்வளோ அமௌண்ட் ஆகிடுச்சு. திரும்பி ஒரு லாட் எடுக்கணும். அதுக்கப்புறம் மெயின் இன்டீரியர் பண்ணுறதுக்கு தான் என்னென்னமோ சொல்றாரு. இது ஒரு லைட்டு, அது ஒரு லைட்டு 1000 லைட் உள்ள வீடு போல் இருக்குது இது. அப்படிதான் டைட்டிலே கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஆகிடுச்சு.
அடுத்தது காம்பவுண்ட் வால். காலில் பஞ்சாயத்து அது. ஆமாம். இப்போ இது இவங்களுக்கு வந்து இன்னும் பேலன்ஸ் வந்து இதெல்லாம் பண்ணணும். என்னது, ப்ரைமர்லாம் அடிக்கணும். எங்கெங்கெல்லாம் ப்ரைமர் விட்டுருக்குதோ அது எல்லா இடத்துலையும் ப்ரைமர்லாம் அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வேலையை அவங்க பண்ணுவார். வீட்டுக்கே கூட்டிகிட்டு போகிற மாதிரி ஐடியா இல்லையா? அங்கே ஒருத்தர் சோறுன்னு கதறின்னு இருக்கான்ப்பா. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, வேலை இருக்குது, இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு சொல்கிறீங்க. இப்போ வந்து 4 பேர் நாங்கள் கூட இன்னும் வீட்டில் தங்கலை. 4 பேர் நம்ம வீட்டில் தங்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். 4 பேரோ 5 பேரோ இன்டீரியர் வேலை செய்கிறவங்க தங்குறாங்க. ஸோ பாவம் அவங்க தங்குறாங்கன்னா அவங்களுக்கு தேவையான பேசிக் அம்யூனிட்டிஸ்லாம் கொஞ்சம் பண்ணி தரணும்ல. பேசிக் நீடு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக் அம்யூனிட்டிஸ் வேணா இருக்கு. ஓப்பன் பாத்ரூம், ஓப்பன் ஸ்விம்மிங் பூல், அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க, அது பிரச்சனை இல்லை. நைட்டு இருட்டில் இருக்க முடியாதுல்ல அவங்க, அதனால அவங்களுக்காக வந்து லைட்டு ஒயரு எல்லாத்தையும் வாங்கிக்கின்னு. அப்புறம் ஃபேன்லாம் வேண்டியது இல்லை. அப்புறம் வேலை செய்ய மாட்டாங்க, பரவாயில்லையா? அவங்களுக்கு ஃபேனு எல்லாத்தையும் போட்டு குத்தினா சம்முன்னு படுத்துன்னுப்பாங்க, வேலை நடக்காது. கிடுக்கிட்டுன்னு நம்மளுக்கு வேலை நடந்து முடியணும்ல. ஸோ அப்புறம் அந்த ஸ்டூல் கேட்டிருந்தாங்க, 5 அடி ஸ்டூலு. ஸோ அதுவும் ரெண்ட்டுக்கு எடுத்துருந்தேன். ஸோ அதையும் எடுத்துன்னு போய் கையோட கொடுத்துட்டு வந்துட்டா அவங்க நம்மளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. நாளைக்கு அவங்க வேலையை அவங்க காலையிலே எழுந்து ஆரம்பிச்சிடுவாங்க. டே அண்ட் நைட்டு வேலை செஞ்சுக்கிட்டு முடிச்சு கொடுத்துருவாங்க ஒரு வாரத்தில். இப்போ ஃபால் சீலிங்லாம் பார்க்கும்போது அப்படியே பல இருக்குமா? ஒன்னொன்னு ஒரு தடவை பார்க்கும்போது வித்தியாசம் தெரியும்ப்பா. எல்லாம் கம்ப்ளீட் ஆனவனே ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்குள்ள நுழையிற ஃபீல் வரணும். ஆண்டவர் மாதிரி. ஆனா உள்ள எப்ப நுழைவோன்றது தான் கேள்விக்குறியா இருக்கு. இப்ப கிறிஸ்மஸுக்கும் செக் வைக்கிறாரு. ஆமா, அதான் என்ன பண்றதுன்னு தெரியல. கிறிஸ்மஸ் பிள்ளைக்கு ஃபர்ஸ்ட் கிறிஸ்மஸ், தலை கிறிஸ்மஸ். அது என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஆண்டவர் மாதம் தான் தோணா இருக்கணும். சரி பார்ப்போம், நடக்கதாம் நன்மைக்கே விடு. ஏன்னா ரொம்ப ஹரிப்படுத்தாதீங்கன்றாரு. இதுல காமெடி நாடுனா அவரு முடிச்சாதான் அதுக்கப்புறம் பெயிண்டரே உள்ள நுழைய முடியும்ன்றாரு. மற்ற வேலையெல்லாம் முடிச்சு அப்ப நம்மளுக்கு லாட் ஆஃப் டைம் இருக்குது. எதுக்கு மற்ற மெட்டீரியல் எல்லாம் வாங்குறதுக்கு. இங்கப்பா எங்கேயோ போயின்னு இருக்க? இங்கதான் ஸ்டூல் இங்கதான் இருக்குது. என்னப்பா அவங்களே வந்து எடுத்துட்டு வந்து இறக்க மாட்டாங்களா? நீ தான் வந்து இறக்கணுமா? அவங்க இறக்கணும்னா அதுக்கு கூலி நம்ம தான் கொடுக்கணும். இப்போ கையோட வேலையை முடிச்சுட்டா நல்லதா போயிடும்ல. கொஞ்சம் தண்ணி வாங்கி குத்துனா கொஞ்சம் நல்லா இருக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணும். ஏய், இருக்கிற தண்ணியும் சரி பாவம் தண்ணி கேக்குறாங்களேன்னு குத்துட்டேன் நானு. இறங்கி போய் வாங்கு. நான் எத்தனை வேலையை தான் பாக்குறது. சரி போறேன். என்னை எப்படி எல்லாம் ஸ்டால் ஜாப் காட்டி கூட்டின்னு வரேன் நீ. இப்போ நான் என் வேலையாவா போறேன் சொல்லு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்ச நேரம் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்தோம். இப்போ வந்துட்டு எங்க போறோம் அப்படின்னா, நான் ஸ்டிச்சிங் தொட்டே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. தீபாவளிக்கு முன்னாடி என் டெய்லர் மிஷின் எடுத்தேன். இப்போ கொஞ்சம் லைனிங்கும் எனக்கு ப்ளவுஸ் மெட்டீரியல் வேணுமா இருக்கு, அதை வாங்குறதுக்காக ஷாப்பிங் போறோம். இப்போ அந்த உனக்கு வாங்குறதுக்கு தான் நான் போறேன், எனக்கு வாங்குறதுக்கு போல இல்லை. அப்போ நீ தான் நம்ம வாங்கிட்டு வந்தோன்னா ஏதாவது குறை சொல்லிட்டு இருக்கோம். கண்ணு பூசுற மாதிரி ஒரு கலர் எப்படி இருக்கு? என்னது இது? ப்ளவுஸ். இந்த கலர்ல ப்ளவுஸா? இதுதான் ப்ளவுஸ். நல்லா இருக்கா? ஒரு எல்லோ சாரி, பிளைன் சாரி வச்சிருக்கிறேன். சரி, நானா என் கையால தச்சு போட்டாதான் திருப்தியா இருக்கும். அதனாலதான் இப்ப ப்ளவுஸ் ஓரளவுக்கு தேறிட்டேன். சரியா, இந்த ப்ளவுஸ் நான் பெர்ஃபெக்ட்டா தைச்சிட்டேன்னு வையேன், அதுக்கப்புறம் எல்லாம் எதுவா இருந்தாலும் சரி நானே என் ட்ரெஸ் நான் தைச்சுப்பேன். அவ்வளவுதான். ஜன்னல், மாடி, மொட்டை மாடி எல்லாத்தையும் வைப்பேன். கதவு, பைபாஸ், ரோடு, கோடு, அதெல்லாம் எல்லாத்தையும் போட்டுருவேன். இதுக்கு இது லைனிங் கிளாத் எடுத்துட்டு வந்து இன்னைக்கு போய் இந்த லைனிங் கிளாத்துக்கு தான் போனேன் நான். ஆக்சுவலா பிளாக் கலர் இது எதுக்காக இந்த லைனிங் கிளாத் அப்படிங்கறது வந்து ஃபியூச்சர்ல நீங்க வந்து நான் போடும்போது பார்த்துப்பீங்க. நான் வெல்வெட்ல வச்சிருக்கிறேன், ஜார்ஜெட்ல வச்சிருக்கிறேன், அதெல்லாம் தைக்கணும். அதுக்காக தான் இது இந்த லைனிங் கிளாத் ரெண்டுத்துக்கும் வேணுமா இருந்தது பிளாக்கு, அதனால தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். நம்ம வந்து இன்னைக்கு டே வந்து ஹாப்பியாக வந்து இன்னைக்கு செலிப்ரேட் பண்ணியாச்சு. ஏன்னா காலையில் நாங்கள் 10 மணிக்கு போனோம் ஃப்ரெண்ட்ஸ், 3 மணிக்கு தான் வந்தோம்.
அவங்க வந்து அவங்க எல்லாம் செட்டில் பண்ணிட்டு அவங்களுக்கு வேணுங்கிற திங்ஸ் எல்லாம் அங்கே வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்படியெல்லாம் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்டீரியருக்கு நிறைய வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நான் கிச்சனையே கொஞ்சம் உல்ட்டாவா மாத்திருக்கேன். அவரே திருன்னு முழிக்கிறாரு. நம்மளால பண்ண முடியுமா, ஏதாவது பண்ணிக்கினி சொதப்பிட்டு போறோமா அப்படின்னு அவர் முடிக்கிறாரு. இருந்தாலும் அவரோட பெஸ்ட்டை கொடுப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அப்படி பண்ணா மட்டும்தான் அந்த கிச்சன் வந்து கொஞ்சம் நமக்கு பெருசா தெரியும். ஏன்னா இந்த பக்கம் ஃபுல்லா குக்கிங் திங்ஸ் அப்படின்னு வச்சிட்டோம்னா இந்த பக்கம் யூட்டிலிட்டி ஏரியா அப்படின்ற வச்சாதான் மட்டும்தான் நம்மளால வந்து அங்க சர்வே பண்ண முடியும். பார்க்கறதுக்கும் அழகா இருக்கும். எல்லாம் கச்சன்னு ஒரே பக்கம் இருக்காம கொஞ்சம் நீட்டா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அதனால உங்களுக்கு ஃபுல் ஃபினிஷ் ஆகி காட்டும் போது வீடு ஆஹா ஓஹோ அப்படின்னு இருக்கும். நாங்களே சொல்லிக்கிறோம். அது எப்படி இருக்குங்கிறது நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. எங்களோட பெஸ்ட் நாங்க கொடுத்துருக்கோம். ஏன்னா எங்க பட்ஜெட் என்னவோ எங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி எங்க பெஸ்ட்டை வந்து நாங்க கொடுத்துட்டு தான் இருக்கோம். வீடு கட்டுறதுக்கு வேற லெவல்ல இருக்கும். ஆண்டவர் வீடு கட்டுறது வந்து பெரிய விஷயம் கிடையாது, பெரிய விஷயம் இல்லை. நாங்கள் வந்து கஷ்டப்பட்டு தான் ஒன்று நகர்த்திட்டு இருக்கோம். ஒரு லோன் அமௌண்ட் போக மீதி எல்லாம் எங்கள் கையிலேருந்து தான் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். முடியல, காசு தண்ணி மாதிரி செலவாகுது ஃப்ரெண்ட்ஸ். வைத்த கட்டி வாய கட்டி பண்றோம். நான்லாம் இப்பெல்லாம் எங்கே போனாலும் அமைதியாக போயிட்டு அமைதியாக வர்றேன். நமக்கு நம்ம மைண்ட்ல என்ன வர்றது, இந்த ஒரு 2 மாசம் நம்ம பொறுமையா இருந்தா நம்ம புது வீடு வந்துரும். அதுக்கப்புறம் காளியோட ஆட்டத்தை பாரு ஆட்டத்தை பாருங்க அப்படின்ற மாதிரிதான் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த காலும் கையும் நிக்காது. உள்ள கொடுத்து நம்ம போயிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ஆசுவாசமா இருந்துட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிப்போம் பாரு நாங்க அப்படின்னு நாங்க சொல்றோம். என்ன நடக்குமோ ஆண்டவரும் பின்னாடி நடக்கிறதெல்லாம் முன்னாடி பேசிட்டு விடுங்க, நடக்கிறது நடக்கட்டும். இன்னைக்கு நிலவை இதுதான் எங்களுது. ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆனா என்னன்னா எங்களுக்கு என்ன பயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெயின் தான். ஃபுல்லா கம்ப்ளீட்டா மழை பெஞ்சினே இருக்கு. நாளைக்கு வேற ஏதோ புயல் அடிக்கும் அப்படின்றாங்க. ஆரஞ்சு அலர்ட் கொடுத்துருக்காங்களா, 3 நாளைக்கு திருப்பி மழை வருமா சென்னைக்கு. நாளைக்கு ஒரு நாள் மட்டும் மழை இல்லாம இருந்தா எனக்கு சந்தோஷமா இருப்பேன். கொஞ்சம் யூபி வேலை இருக்கு, கொஞ்சம் போட சொல்லியிருக்கோம். அவங்க எல்லாம் போட்டாங்க அப்படின்னா உள்ள சாரல் அடிக்காது. சாரல் அடிக்காம இருந்தா அவங்க பாட்டுக்கு டக்கு வேலை ஸ்டார்ட் பண்ணி போயினே இருப்பாங்க. அதுதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கொஞ்சம் மழை கம்மியா பெய்யணும் அப்படின்றத வந்து வேண்டிக்கோங்க. ஏன்னா எந்த இடத்துலயும் ஃப்ளட் ஆயிடக்கூடாது, எந்த இடத்துலயும் மக்கள் வந்து மழையினால அவதிப்படக்கூடாது இந்த வருஷம். ஏன்னா இந்த வருஷம் எண்டில் தான், எல்லா வருஷமும் எண்டில் தான் சென்னை மாட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வருஷம் அந்த மாதிரி எதுவுமே அசம்பாவிதம் நடக்காம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்க இப்போ எல்லாரையும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த விளாக முடிச்சுக்கிறேன். இந்த விளாக் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் டேங்கன் பிரஸ் பண்ணுங்க. ஓகே பாய்.